ஆண் உறுப்பை பற்றிய சைஸ். இது ரொம்ப ரொம்ப காமனாக என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னன்னா, எனக்கு மைக்ரோ பீனிஸ் இருக்கு, எனக்கு பரீட் பீனிஸ் இருக்கு, எனக்கு ஸ்மால் பீனிஸ் சிண்ட்ரோம் இருக்கு. நெட்ல படிச்சுட்டு வந்து இதெல்லாம் கேட்குறீங்க. மைக்ரோ பீனிஸ் வந்து எதனால வரும் அப்படின்னா, ஜெனட்டிக்கா இல்லைன்னா ஹார்மோன் ப்ராப்ளம், இது 2 ப்ராப்ளமும் இருந்தனா தான் இது வரும். இந்த மைக்ரோ பீனிஸ் வந்து பாப்புலேஷன், அதாவது 10,000 பேருக்கு எடுத்தீங்கன்னா ஒருத்தருக்கு தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரேரான கண்டிஷன். ஸ்ட்ரெச்டு பீனைல் லெங்த் எவ்வளவு இருக்கணும்னா லெஸ் தென் 3.6 இன்ச்சஸ் இல்லைன்னா வந்து 9.2 சென்டிமீட்டர் கம்மியா இருந்ததுன்னா அது மைக்ரோ பீனிஸ். பரீட் பீனிஸ், பரீட் பீனிஸ் என்னன்னா, இந்த ஃபேட் வந்து ஒபிசிட்டினால ஃபேட் பேட் வந்து சரவுண்ட் பண்ணி அந்த பீனிஸை வந்து புல் பண்ணிடும், அதாவது புதைந்துடும் பீனிஸ் வந்து. அப்ப வந்து நார்மலா இருக்கிற சைஸ் கூட என்ன ஆகும்னா சுருங்கி சின்னதா தெரியும். அது பேர் பரீட் பீனிஸ். அது ஒபிசிட்டில காணப்படுகிறது. அதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஸ்மால் பீனிஸ் சிண்ட்ரோம் அடுத்த கொஸ்டின். இது என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு நார்மலா தான் ஆண் உறுப்பு இருக்கும், ஆனா என்ன ஒரு திங்கிங் ப்ராசஸ் மைண்ட்ல இருந்துகிட்டு இருக்கோம்னா ஆங்ஸைட்டி, அதாவது அந்த ஆண் உறுப்பு நமக்கு இருக்கிறது சின்னது அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு பேர் தான் ஸ்மால் பீனிஸ் சிண்ட்ரோம். இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு ரீஅசூரன்ஸ் கொடுத்து செக் பண்ணாவே சரி பண்ணிக்கலாம்.